இந்த வீடியோவில் illustration 17 பார்க்குறோம். From the following details of Abdul, who maintains incomplete records, prepare trading and profit and loss account for the year ended 31st March 2018 and balance sheet as on that date. அன்றைக்கி டேட்டுக்கே 31st March 2018 அன்றைக்கி பேலன்ஸ் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு ஃபார் த இயர் ended 31st March 2018 அண்ட் பேலன்ஸ் ஷீட் அன்னைக்கு டேட்டுக்கே 31 March 2018. கீழே பாருங்கள் என்னென்ன பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. பர்டிகுலர்ஸு ஸ்டாக்கு கொடுத்துருக்காங்க. அது 1/4/2017 அன்றைக்கி இருக்க ஸ்டாக்கு ஓப்பனிங் ஸ்டாக்கு. அது 31/3/2018 அன்றைக்கி க்ளோசிங் ஸ்டாக்கு. சன்ட்ரி டெட்டார்ஸ் அன்றைக்கி ஓப்பனிங்கில் உள்ள டெட்டார், இது க்ளோசிங்கில் உள்ள டெட்டார். கேஷ் அது ஓப்பனிங் கேஷு, அது க்ளோசிங் கேஷ் 40,000, ஓப்பனிங் 25. ஃபர்னிச்சர் ஓப்பனிங் அன்றைக்கி உள்ள ஃபர்னிச்சர், க்ளோசிங்கில் அதே தான் இருக்குது 10,000. சன்ட்ரி கிரெடிட்டார் ஓப்பனிங்கில் கிரெடிட் 150 இருக்குது, க்ளோசிங்கில் 175 இருக்குது. ஓகேங்களா. இதில் அதர் டீட்டெயில்ஸ் பாருங்கள். ட்ராயிங்ஸு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, இதெல்லாம் எங்கெங்கே உங்களுக்கு போகணும்னு தெரியணும். ட்ராயிங்ஸு கேபிட்டல்லேருந்து கழிக்கணும் ட்ராயிங்ஸை. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இன்கம் சைடு போடணும். டிஸ்கவுண்ட் அலௌடு எக்ஸ்பென்ஸு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு போடணும். கேஷ் பேய்டு டு கிரெடிட்டார்ஸ் அது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட்டுக்கு இப்போ கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு அங்கேருந்து பர்ச்சேசஸ் கண்டுபிடிக்கணும், கிரெடிட் பர்ச்சேசஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்காக அந்த இன்ஃபர்மேஷன். கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ், அப்போ டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி அங்கேருந்து கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். அதில் டெட்டார் கேஷ் ரிசீவ் பண்ணாத அந்த என்ட்ரி அங்கே போடணும். ஓகேங்களா. சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ்ஸு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு போடணும். கேபிட்டல் அஸ் அன்னோன் ஃபார் 2017 அன்றைக்கி கேபிட்டல் அளவு 2,35,000. அது இந்த பேலன்ஸ் ஷீட்டில் ஓப்பனிங் க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணோம்ல 31 March 2018 அன்றைக்கி அந்த பேலன்ஸ் ஷீட்டில் லைபிள் சைட்டில் கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டலில் 2,35,000 போட்டுருணும். ஓகேங்களா. ஓகே, அடுத்து பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், நம்ம அந்த டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டும் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி டோட்டல் டெட்டார்ஸ்லேருந்து பேலன்ஸ் ஃபிகரில் வச்சு சேல்ஸை கண்டுபிடிக்கணும். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டு டோட்டல் கிரெடிட்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி அது பேலன்ஸ் ஃபிகரில் அந்த கிரெடிட் பர்ச்சேசஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. முதல்ல அந்த ரெண்டு இதை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ட்ரேடிங் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் போகலாம். இப்போ பாருங்கள். இப்போ முதல்ல டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் டெட்டார் வந்து டெபிட் பேலன்ஸு, க்ளோசிங் டெட்டார் கிரெடிட் பேலன்ஸ். இப்போ டோட்டல் டெட்டார் அக்கௌண்ட்டுக்கு பாருங்கள் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனில் 150 வந்து ஓப்பனிங், அதனால் கிரெடிட்டார் இல்லை டெட்டார் பாருங்கள். டெட்டார் வந்து 250 வந்து ஓப்பனிங் டெபிட் பேலன்ஸ். அப்போ பேலன்ஸ் டு டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட்ஸ் இந்த பக்கம் ஃபார்மெட் பாருங்கள். டெபிட்டு பர்டிகுலர்ஸு அமௌண்ட்டு கிரெடிட் இங்கே போட்டுருணும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் சொல்லிட்டு ஓப்பனிங் பேலன்ஸு 250, 250 போட்டுருணும். ஓப்பனிங் பேலன்ஸ் ப்ராட் டவுன். க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது 350. அதனால் க்ளோசிங் பேலன்ஸ் டு பேலன்ஸ் ப்ராட் கேரிட் டவுன் போட்டு 350 போட்டுரும். இப்போ டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட்டில் வரும், க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட்டில் வரும். அப்போ ஓப்பனிங் பேலன்ஸு 258 டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டுரும். க்ளோசிங் பேலன்ஸை பை பேலன்ஸ் கேரிட் டவுன்னு கிரெடிட் சைடு போட்டுரும். ஓகேங்களா. அடுத்த இன்ஃபர்மேஷன் பாருங்கள். கீழே பாருங்கள். ட்ராயிங்ஸு டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் வராது. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து எதில் வரும்னா நம்ம கிரெடிட்டார் அக்கௌண்ட்டில் வரும். அவங்கள்ட்ட கிரெடிட்டார்ட்டேருந்து நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். டிஸ்கவுண்ட் அலௌடுன்னு டெட்டார் தான் டிஸ்கவுண்ட் அலௌஸ் பண்ணியிருக்கோம் நமக்கு. அப்போ அமௌண்ட்டு குறையும், அது டெட்டார் குறையும். அதனால் கிரெடிட் சைடில் போய் டிஸ்கவுண்ட் அலௌடு பை டிஸ்கவுண்ட் அலௌடுன்னு 25,000, டிஸ்கவுண்ட் அலௌடுன்னு 25,000. அப்போ டிஸ்கவுண்ட் அலௌடு நம்ம இங்கே போட்டுட்டோம். கேஷ் பேய்டு டு கிரெடிட்டார் வந்து கிரெடிட்டார் அக்கௌண்ட்டில் வரும். கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார் வந்து 535 ரிசீவ் பண்ணியிருக்கணும். அப்போ டெட்டார் அக்கௌண்ட்டில் பை கேஷ் ரிசீவ்டுன்னு போட்டு 5,35,000 கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கோம். கேஷ் ரிசீவ் பை கேஷ்ன்னு போட்டு ரிசீவ்டு ப்ராக்கெட்டில் போட்டுங்க 5,35,000. ஓகேங்களா.
அடுத்து பாருங்கள் சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும். இது கேபிட்டல் பேலன்ஸ் ஷீட்டுக்கு வரும். இப்போ பாருங்கள் இது எல்லாமே இப்போ டெட்டார் அக்கௌண்ட்டில் எல்லாமே டிக் ஆயிடுச்சு. ஒன்று இந்த பக்கம் மட்டும் பெண்டிங். அதனால் இந்த கிரெடிட் சைடு எல்லாம் ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வருது? 9,10,000 வருது. அதே 9,10,000 இங்கே போட்டுட்டு இது வந்து இந்த 250 லெஸ் பண்ணிட்டோம்னா 660. இதுதான் பேலன்சிங் ஃபிகர். அப்போ இது என்னவாக இருக்கும்? டோட்டல் டெட்டார் என்ட்ரியை பாருங்கள். டெட்டார் டு சேல்ஸ்னால் அது கிரெடிட் சேல்ஸ். அப்போ கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சோம். 660 டெட்டா கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? இது இந்த கிரெடிட் சேல்ஸ் எங்கேயே போடணும்? ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் பை சேல்ஸ்னு போட்டுரும். ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் பை சேல்ஸ்னு போட்டு 660 போட்டுருணும். இதுதான் இங்கே டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சு. அதே மாதிரி டோட்டல் கிரெடிட்டார் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கணும். டோட்டல் கிரெடிட்டார் கண்டுபிடிக்கும் போது கிரெடிட் பேலன்ஸ் பாருங்கள். கிரெடிட்டார் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 150. க்ளோசிங் பேலன்ஸு 175. அப்போ இங்கே டெட்டார் அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட்டில் வந்து க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட்டில் வந்துச்சு. இங்கே மாறி வரும். ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட்டில் போடணும். கிரெடிட்டார் வந்து கிரெடிட் பேலன்ஸ் தான். அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் 150 கிரெடிட்டில் போட்டுட்டு இங்கே 175 டெபிட்டில் போட்டுடணும். இங்கே பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டுடணும். ஓப்பனிங் கிரெடிட்டில் போடணும். ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் எங்கேயுமோ டெபிட் சைட் போடணும். பை டூ பேலன்ஸ் கேரி டவுன் டு 175. இப்போ திரும்ப ஒரு வாட்டி பாருங்கள். கிரெடிட்டார் 150, கிரெடிட்டார் ஓப்பனிங் 150, க்ளோசிங் 175. அப்போ வந்து கிரெடிட்டார் வந்து கிரெடிட் பேலன்ஸ். அப்போ டு பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டு 150 கிரெடிட்டில் போட்டு டெபிட்டில் டு பேலன்ஸ் கேரி டவுன்னு போட்டுடணும் 175. ஓகேங்களா? இதில் பாருங்கள். அடுத்து இந்த அதர் இன்ஃபர்மேஷன் பாருங்கள். ட்ராயிங்ஸ் வர அதை டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து யார்கிட்ட ரிசீவ் பண்ணுறோம்? கிரெடிட்டார் தான் ரிசீவ் பண்ணுவோம். ஓகேங்களா? கிரெடிட்டார் கிரெடிட் பேலன்ஸ். அப்போ டெபிட் சைடு தான் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு டெபிட்டில் போடுறோம். ஏன்னா கிரெடிட் பேலன்ஸ் இருக்கிறதுல. அப்போ இதுதான் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. அதுக்கு என்ன என்ட்ரினா கிரெடிட்டார் அக்கௌண்ட் டெட்டார் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. கிரெடிட்டாரை குறைச்சிடும் நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணுறதுனால. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இன்கம். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு தான் என்ட்ரி. அப்போ டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு டெபிட் சைடு 20,000 போட்டுருணும். அப்போ அடுத்து என்ன இருக்குது பாருங்கள். கேஷ் பெய்டு டு கிரெடிட்டாருக்கு பே பண்ணுறோம் 450. அதுவும் டெபிட் சைடில் டு கேஷ்னு போட்டுடணும். டு கேஷ் அது ப்ராக்கெட்டில் பெய்டு 450 போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் பாருங்கள். எல்லாம் டெபிட் சைடு எல்லாம் டிக் ஆகிடுச்சு. டெபிட்டில் டோட்டல் வந்து 645. அதே 645 இங்கேயும் போட்டுட்டு இப்போ பேலன்ஸிங் இருக்குது. இந்த 150 மேலே லெஸ் பண்ணிட்டோம்னா 645லேருந்து பேலன்ஸிங் எவ்வளோ இருக்குது? 495 இருக்குது. இதுதான் பர்ச்சேசஸ். பை பர்ச்சேசஸ்ன்னு இருக்குது. என்ட்ரி பாருங்கள். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கிரெடிட்டார். அதான் ஜேர்னல் என்ட்ரி. பர்ச்சேசஸ் டெபிட்டு, கிரெடிட்டார்ஸ் கிரெடிட் பேலன்ஸ். ஓகேங்களா? இப்போ கிரெடிட் பர்ச்சேஸு 495 கண்டுபிடிச்சோம். இது எங்கே போகும்? கிரெடிட் பர்ச்சேசஸ் வந்து எங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு போகணும். அப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டு பர்ச்சேசஸும் போட்டுரும். ஓகேங்களா? 495. ஓகே. அடுத்து இதில் முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள். டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் போட்டாச்சு. அதுலேருந்து கண்டுபிடிச்ச கிரெடிட் சேல்ஸ் வந்து கிரெடிட் சைடு போட்டாச்சு. ட்ராயிங்கில் கிரெடிட் சைடு போட்டாச்சு. இது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டில் போட்டாச்சு. டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதில் பேலன்ஸ் ஷீட் கேர் வந்ததை அதுதான் பர்ச்சேசஸ். அது வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட்டில் போட்டாச்சு. ஓகேங்களா? 495. அடுத்து இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட். ட்ரேடிங் இந்த புக்ஸ் ஆஃப் அப்துல்னு போட்டு லெஃப்ட் சைடில் டிஆர், ரைட் சைடில் சிஆர் போட்டு ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் தி எண்ட் அட் 31st March 2018. பர்டிகுலர்ஸு அமௌண்ட்டு. இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கா? ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஃபார்மெட் என்ன? டு ஓப்பனிங் ஸ்டாக் பர்ச்சேஸ் வரும். இங்கேருந்து பை சேல்ஸு க்ளோசிங் ஸ்டாக் வரும். ஓகேங்களா? இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் வந்து இந்த ஸ்டாக்கில் பாருங்கள். இதில் உள்ள க்ளோசிங் ஸ்டாக் தான் ஓப்பனிங் ஸ்டாக். அப்போ க்ளோசிங் வந்து எவ்வளோ இருக்குது? இந்த ஸ்டாக்கு 31st March அன்னைக்கு உள்ள ஸ்டாக் வந்து 1 lakh இருக்குது. ஓகேங்களா? 1 lakh வந்து டு ஓப்பனிங் ஸ்டாக்னு போட்டுருணும். ஓகேங்களா? க்ளோசிங் ஸ்டாக் அதே மாதிரி பாருங்கள். ஸ்டாக் எவ்வளோ இருக்குது? க்ளோசிங் ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்னு போட்டிருக்காங்களா? இது வந்து 31st March அன்னைக்கு உள்ளது க்ளோசிங் ஸ்டாக். அப்போ 1 lakh முடிஞ்சு இந்த 50,000 தான் க்ளோசிங் ஸ்டாக். இப்போ 50,000 க்ளோசிங் ஸ்டாக் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ போட்டாச்சு. அடுத்து வாங்க. அடுத்து கேஷ் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் கேஷ் வந்து க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டில்
கேஷ் வந்து ஓப்பனிங் கேஷ், க்ளோசிங் கேஷ். அப்போ க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டு மட்டும் பாருங்கள், 40,000 க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டில் கேஷ் 40,000 போட்டுருங்க. க்ளோசிங்கில் ஸ்டாக் 50,000, அந்த 50,000ம் க்ளோசிங்கில் ஸ்டாக்கில் 50,000 வரும். ஸ்டாக் வரும், ரெண்டு இடத்துல வரும். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டில் வரும், பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டில் வரும். ஓகே, 50,000. அடுத்து வந்து இந்த 40,000 இது முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து என்ன இருக்குது, ஃபர்னிச்சர் 10,000 க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட் மட்டும் பாருங்கள். க்ளோசிங்கில் அந்த 10,000 10,000 ஃபர்னிச்சர் போட்டுருணும். ஓகேங்களா? அடுத்து அவ்வளோ இந்த இதெல்லாம் முடிஞ்சிச்சு. கீழே வாங்க, ட்ராயிங்ஸ் வந்து கேபிட்டலோட ப்ராஃபிட் ஆட் பண்ணி ட்ராயிங்ஸை லெஸ் பண்ணணும் பேலன்ஸ் ஷீட்டில். க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டில் இந்த கேபிட்டல் இருக்கா 1 lakh, ஏன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கேபிட்டல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2,35,000. அப்போ 2,30,000 போட்டுட்டு நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணி வர்றதோட 3,15 வர்றது. அது எதை லெஸ் பண்ணணும், அந்த ட்ராயிங்ஸ் வந்து லெஸ் ட்ராயிங்ஸ் 40,000 ட்ராயிங்ஸை லெஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, ட்ராயிங்ஸ் அடுத்து பாருங்கள். ட்ராயிங்ஸ் முடிஞ்சிச்சு, இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இதில் பிக்சர் இருக்குது. கேஷ் ரிசிப்ட் டெட்டார் முடியும். கேஷ் ரிசிப்ட் டெட்டார்ஸும் போட்டுட்டோம். 530 தான் போட்டுட்டோம் பாருங்கள் ஏற்கனவே. ஓகேங்களா? அப்போ வந்து அடுத்து சன்ட்ரி எக்ஸ்பென்ஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட்டில் போடணும் 30,000. இந்த சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட்டில் 30,000 போட்டுருணும். ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். இல்லை இந்த முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், இப்போ க்ளோஸ் பண்ணுங்கள். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு எவ்வளோ இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணால் 660யும் 50யும் 710. அதே 710 இங்கேயும் போட்டுட்டு இதுதான் பேலன்ஸ் ஃபிகர். மேலே டிக் ஆயிடுச்சு. இது ரெண்டு மேலே இருக்க ரெண்டையும் கழிச்சோம்னா கிடைக்கிறது 115. இதுதான் கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன். இதே கிராஸ் ப்ராட் டவுன் இந்த சைடு கிரெடிட் சைடும் கொண்டு வந்துடணும். ப்ராட் டவுன் போட்டு 115. ஓகேங்களா? அப்போ இந்த டிஸ்கவுண்ட் அலவுட் இருக்கா, டிஸ்கவுண்ட் அலவுட் ரிசீவ்டு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இன்கமில் போகும். 20,000 டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. அதுவும் டிஸ்கவுண்ட் அலவுட் வந்து எக்ஸ்பென்ஸ் 25,000. அதுவும் டெபிட்டில் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட். அப்போ நீங்கள் முதல்ல அந்த டோட்டல் டெட்டார் கிரெடிட்டார் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போதே டிஸ்கவுண்ட் அலவுடு வந்து நம்ம டிஸ்கவுண்ட் அலவுடு எங்கே செய்வோம், டிஸ்கவுண்ட் அலவுடு வந்து டெட்டாரில் டோட்டல் டெட்டார் அக்கௌண்ட்டில் டிஸ்கவுண்ட் அலவுடுன்னு கிரெடிட்ஸ் எழுதும் போதே நமக்கு எக்ஸ்பென்ஸ்னால் ரெண்டு இடத்துக்கு டிஸ்கவுண்ட் அலவுடுன்னு போட்டு எக்ஸ்பென்சஸ்லையும் ஒரு டிக் பண்ணிடணும், நம்ம எழுதிடணும். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட்டில் எழுதிடணும். அதேமாதிரி டோட்டல் கிரெடிட்டாரில் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்துச்சா, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வரும்போது அது இன்கம், அது ரெண்டு இடத்துல போட்டுறணும். ஒன்று கிரெடிட்டாரில் போய் டெபிட் சைடு எழுதிட்டு நமக்கு இன்கம்ன்றதுனால டிஸ்கவுண்ட் ரிசீவ்டில் இன்கம் சைடும் 20,000 எழுதிடணும். ஓகேங்களா? இப்போ எல்லாமே டிக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ டோட்டல் வந்து 115யும் 20 ஆட் பண்ணால் 135. இங்கே 135. இப்போ மேலே இருக்கின்ற லெஸ் பண்ணால் இது கிடைக்குது நெட் ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிச்சு, 80,000. அதே 80,000 நெட் ப்ராஃபிட்டு எங்கே வரும், பேலன்ஸ் ஷீட்டில் வந்து கேபிட்டலோட ஆட் பண்ணேன் நெட் ப்ராஃபிட். ஓகேங்களா? இந்த பேலன்ஸ் ஷீட் ஹெட்டிங் பாருங்கள், பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31 March 2008. இதில் வந்து கேபிட்டலோட அந்த நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணி வர்ற 315 அதோட ட்ராயிங்ஸ் லெஸ் பண்ணால் அவுட்டர் காலத்தில் 275 காமிச்சிடணும். ஓகேங்களா? அடுத்து சன்ட்ரி கிரெடிட்டார் இருக்காங்களா, ஓப்பனிங் கிரெடிட்டார், க்ளோசிங் கிரெடிட்டார். அந்த கிரெடிட்டாரில் உள்ள 350 வந்து இந்த பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு டோட்டல் கிரெடிட்டார் பாருங்கள். 175 இந்த கிரெடிட்டார் இருக்காங்களா, 175 கிரெடிட்டார், அது வந்து க்ளோசிங்கில் காமிச்சிடணும். அதே மாதிரி டெட்டார் வந்து க்ளோசிங் டெட்டார் எவ்வளோ இருந்துச்சு, இங்கே 350, அதுவும் இங்கே காமிச்சிடணும். 350 ஆசட்டில் காமிச்சிடணும். அப்போ டோட்டல் டெட்டார் கிரெடிட்டார் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போதே அந்த க்ளோசிங் டெட்டாரை வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்லேயும் போட்டுடணும். அது க்ளோசிங் கிரெடிட்டாரையும் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் கிரெடிட்டாரில் போட்டுடணும். ஓகேங்களா? திரும்ப வரட்டும், உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா இந்த க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதை எடுத்துக்கங்க. இங்கே பாருங்கள், ஸ்டாக்கில் க்ளோசிங் ஸ்டாக்கு 50 போட்டுடணும். இந்த சன்ட்ரி டெட்டாரில் க்ளோசிங் டெட்டார் 350 பேலன்ஸ் ஷீட்டில் போட்டுடணும். இந்த கேஷும் க்ளோசிங் 40,000 பேலன்ஸ் ஷீட்டில் போட்டுடணும். இந்த ஃபர்னிச்சரும் க்ளோசிங்கில் 10 போட்டுடணும். இந்த கிரெடிட்டாரையும் 275 பேலன்ஸ் ஷீட்டு க்ளோசிங்கில் போட்டுடணும். கிரெடிட்டார்ன்றது லைபிலிட்டி சைடில். ஓகேங்களா? எல்லாம் டேலி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், பேலன்ஸ் ஷீட்டு 450 டோட்டல் டேலி ஆயிடுச்சு. இதை பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31 March 2018. ஓகேங்களா? இந்த சம்மு பார்க்கும்போதே
டோட்டல் டெட்டார் கிரெடிட்டார் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போதே அதில் வர்ற இன்கம் எக்ஸ்பென்ஸை ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் இன்கம் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் அதை ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட்லேயும் எக்ஸ்பென்ஸை ப்ராஃபிட் லாஸ் டெபிட்லேயும் போட்டுடணும். ஓகேங்களா? அதே மாதிரி டெட்டார் க்ளோசிங் டெட்டார் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டில் போட்டுடணும். கிரெடிட்டாரை பேலன்ஸ் ஷீட்டில் க்ளோசிங் கிரெடிட்டாரை பேலன்ஸ் கிரெடிட்டில் போட்டுடணும். அதனால் திரும்ப திரும்ப பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.